படிக்கிற பசங்க வீடா இருந்துச்சுன்னா, காலையில 6 மணிக்கு எல்லாரும் கால்ல சக்கரம் கட்டிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்லாம் 9, 9:30க்கு தான் திறப்பாங்க. காலையில ரொம்ப ரிலாக்ஸ்டா எந்திரிச்சு, படிக்க வேண்டிய பாடத்தெல்லாம் படிக்கலாம். ரிலாக்ஸ்டு மார்னிங்கா இருக்கும். இவ்ளோ ப்ரெஷரே இருக்காது. வீட்ல கோலம் போட சொல்லுவாங்க. கடைக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும். பெண் பிள்ளைகள் வாரத்துல 2 நாள் தலைக்கு குளிச்சுட்டு வருவாங்க. அந்த பேசிக் ஹெல்த் ரொட்டீன் இப்பல்லாம் அது மாரி பண்ண முடிய மாட்டேங்குது. கோயிலுக்கு போறதுன்னா பூ கட்ட சொல்லுவாங்க. சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் அம்மாக்கும், அப்பாக்கும் இல்ல மத்தவங்க பாட்டி, தாத்தான்னு பெரிய குடும்பமா இருக்கும். யாராவது ஏதாவது வேலை சொல்லுவாங்க. நம்மளும் வீட்ல வந்து ஒரு ஆக்டிவா வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க பசங்க. இப்போ ஹெவி டிராஃபிக்க ரெடியூஸ் பண்றதுக்காக ஸ்கூல் டைமிங்ஸையும், ஆஃபீஸ் டைமிங்ஸையும் மாத்தி வச்சிருக்காங்க. வொர்க்கிங் வுமனுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. காலையில பசங்கள வந்து சீக்கிரம் எழுப்பி விட்டு, அவங்களும் வேலைக்கு போறது ஈஸியா இருக்கு. ஆனா இது உண்மையிலேயே ஈஸியா இருக்கா? பிரஷர் இல்லாம இருக்கா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பசங்க யாரும் நைட் வந்து சீக்கிரம் தூங்க மாட்டேங்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 9 மணிங்கிறதே வந்து ரொம்ப லேட் நைட்டா இருந்தது. வளர்ந்த பசங்களா இருந்தா ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது வந்து அவங்களுக்கு அவ்ளோ ப்ரெஷரா இருக்கு. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனா நம்ம லைஃப்ல வந்து பெரிய மாற்றங்கள இது ஏற்படுத்தியிருக்கு. படிக்கிறது தான் எல்லாம் அப்படின்னு இல்லாம, கோலம் போடுறது, பூ கட்டுறது, இந்த மாரி எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப இருக்க பசங்களுக்கு இந்த ஜெனரேஷன்ல நெறைய பேர் இதெல்லாம் செய்றதே கிடையாது. செய்றது கிடையாதுன்றத விட, செய்ய தெரியாமயே ஒரு தலைமுறை வளர்ந்திருக்கு. இதுல சரி, தப்பு அப்படின்னு எனக்கு எதுவும் சொல்ல தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. படிப்பு வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தைரியத்த குடுத்துருக்கு. எல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்கேயோ இடிக்கிற மாதிரியே இருக்குல்ல?